நிறைய கேம்ஸ்ல, நிறைய விதமான மூவிஸ்ல கூட பார்த்தீங்கன்னா, விதவிதமான வெப்பன்ஸ பார்த்துருப்போம். இந்த ஆயுதங்கள்லாம் எங்கடா கிடைக்குது? அப்படி எங்கடா தயாரிக்கிறாங்க? அப்படின்னு நெனச்சிருப்போம். ஸோ அப்படி சில ஆயுதங்கள நிஜமாவே நிஜத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்படி மிலிட்டரியில பயன்படுத்தின அந்த வெப்பன்ஸ பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலிங்கா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, டேங்க் ஸ்டிக் கிரெனேட். ஸோ இத பார்க்க குண்டா, உருண்டையா, சாக்லேட் மாதிரியான வடிவத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா போர்க்காலத்துல பார்த்தீங்கன்னா, பல டேங்கர்கள மொத்தமா சிதைச்சு விட்டுருக்குங்க. இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா, ஹல்க் சாப்பிடுற மாதிரியே இருக்குமா. ஹல்க் சாப்பிடுற ஒரு கிண்டர் ஜாய் மாதிரி இருக்கும் இது. ஸோ மிட்டாயி அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது பார்க்கறதுக்கு மிட்டாய் மாதிரி இருந்தாலும் கூட பவர் வேற லெவல்ல இருக்குமா. பீரங்கியவே தகர்த்தெறிஞ்சிட்டு போகக்கூடிய இந்த குச்சி மிட்டாய்க்கு பேர் தான் டேங்க் ஸ்டிக் கிரெனேட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூடிய வெடிகுண்டு. அதாவது போய் அந்த பீரங்கி மேலே ஒட்டிக்குமா தூக்கி வீசினா. ஸோ இதுக்கு இங்கிலீஷில் ஸ்டிக்கி பாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பேரும் கூட இருக்கு. இதனுடைய பயன்பாடு என்ன அப்படின்னா, சண்டையில் இருக்க பீரங்கி மேலே ஒட்டிக்கக்கூடிய இந்த பாமை தூக்கி போட்டிங்க அப்படின்னா பட்டுன்னு போய் ஒட்டுறதோட மட்டும் இல்லாமல் ஓட்டையும் போட்டு அழிச்சிடுமா அந்த பீரங்கியை. சரியா பயன்படுத்த தெரிஞ்சவங்க குறிப்பார்த்து அடிச்சா பீரங்கியை செயலிழக்க செஞ்சு மாஸ் காட்டுமாங்க இந்த வெப்பன். இரும்பு மூடியோட வரக்கூடிய இதை கலட்டிக்கிட்டீங்கன்னா உள்ள பச மாதிரியான ஒரு ஐட்டம் இருக்கும். அதை தூக்கி போட்டா பட்டுன்னு ஒட்டிக்குமா. அண்ட் இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பீரங்கி ட்ரையா இருந்தா தான் இது ஒட்டும் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இதுல ஒரு டிஃபெக்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொஞ்சமா அந்த பீரங்கியில நீங்க ஈரப்பதத்தை வச்சிருந்தாலும் கூட கண்டிப்பாக இந்த வெப்பன் உதவாது, ஒட்டாது அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் எதுக்குடா பருத்தி மூட்டை குடன்லேயே இருக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் டேங்க் ஸ்டிக் கிரெனேட் நீங்க ஒருவேளை பீரங்கி ட்ரையா இருக்கும்போது தூக்கி வீசி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இட்ஸ் ஒர்க்கிங். ட்ரஸ்ட் மீ, கண்டிப்பா ஒர்க் பண்ணும் மாசான லெவல்ல. நம்பர் 2 யோகோசுகா. இது பார்க்கறதுக்கு ஃப்ளைட் மாதிரி தாங்க இருக்கும். யோகோசுகா MX-Y7 சொல்லிட்டு அந்த காலத்து ஜப்பான்காரங்களால் பயன்படுத்தப்பட்ட ஆர்மி வெப்பன் தான் இது. ஸோ 1200 கிலோ பாமை ஃப்ரண்ட்ல லிஃப்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இதுக்கு பறக்கிறதுக்கான இன்ஜினோ தரையிறக்கிறதுக்கான செட்டப்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. பாம்பிங் ஃப்ளைட்ஸ்க்கு கீழே அசால்ட்டா பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வெப்பனை அட்டாக் பண்ண வேண்டிய இடத்துல குறி வச்சு இருக்குன்னா 1100 கிலோமீட்டர் வேகத்தில் கீழே போய் தாக்க வேண்டிய இடத்தை தரமட்டமாக சிறப்பாக முற்றிலுமா தகர்த்தெறிஞ்சிருமா. இது அந்த காலத்து ஜப்பான் வீரர்களால் போர் கப்பல்களை தகர்க்க பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நம்பர் 3 தி பெண்டிங் பேரல் கன். இது தனி கன்லாம் கிடையாதுங்க. ஜெர்மன் வார்ல பயன்படுத்தப்பட்ட கிரம்ப்ளஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வைக்கக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட் தான். ஆனால் அதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, வளைச்சு சுடுற வசதியை கொடுக்கக்கூடிய இதுக்கு நேராக நீட்டிட்டு இருக்கிற கன்னை கூட முனையில மறைச்சு சுடுற அளவுக்கு மாற்றி கொடுக்குற ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. துப்பாக்கியோட முனையில மாற்ற இது துளையில வர்ற கன்னை மறைச்சு காட்டுமா. ஸோ ஒளிஞ்சு தேடுறதுக்காக கன்னை தேடிட்டு பல நாடும் அலைஞ்ச காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா ஜெர்மன் சோல்ஜர்ஸ் இதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஒளிஞ்சு மறைஞ்சு சுடுறதுக்கு அந்த காலத்தில் பேர் போனதாங்க இந்த வெப்பன். நம்பர் 4 ஃபுகோ. வேர்ல்டு வார்ல ஜப்பான் ஆர்மி பயன்படுத்தின ஒரு பலூன் பாம் தாங்க இந்த ஃபுகோ. இதனுடைய சிறப்பே பார்த்தீங்கன்னா ரேடார்ல சிக்காம உள்ள புகுந்து அடிக்கிறது தான். ஸோ இந்த ரேடார்ல சிக்காம உள்ள போய் வெடிக்கிற வெப்பனை பார்த்து அந்த காலத்தில் அமெரிக்காவே ரொம்பவே குழம்பி போயிருக்கு. ஸோ அமெரிக்காவையும் கனடாவையும் மிரட்டி விட்டுருக்காங்க ஜப்பான் இந்த வெப்பனை வச்சு. இதை பார்த்து அமெரிக்கா ஆர்மி பார்த்தீங்கன்னா எப்படி தாண்டா ரேடார்ல சிக்காம உள்ளுக்குள்ள இந்த மாதிரி அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணாங்களாம். ஜப்பான்ல இருந்து நார்த் அமெரிக்காக்கு 72 மணி நேரத்துக்கு பறந்து வர இந்த பலூன் போற வழியில எல்லாம் குண்டை மலை மாதிரி பொழிஞ்சுக்கிட்டே போகுமா. எல்லா குண்டையும் போட்டதுக்கு அப்புறமா பலூன் தானாகவே வெடிச்சிருமா. இந்த பலூன் 9300 தடவைக்கு மேல அட்டாக்காகவே அந்த காலத்துல பயன்படுத்தி இருக்காங்க ஜப்பான் ஆர்மி.